Hi everyone, welcome back to my channel Nosy's Handwork. இன்னைக்கு நம்ம இந்த கியூட்டான பியூட்டிஃபுல்லான கார்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காரை வந்து நீங்கள் சிம்பிளாக இப்படியே பண்ணிக்கலாம். கார் அண்ட் சிக்னல் போஸ்ட்டு இது ரெண்டுமே இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கீ செயின் ஹோல்டர்லையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வீட்டில் கீ செயின்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் லேர்னிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த கார் வந்து இப்போ க்ராச்செட்டில் பண்ணியிருக்கேன். இங்கே 2 வீல்ஸு பிளாக் கலரில் வச்சுருக்கோம். அப்புறம் சிக்னல் போஸ்ட்டில் ரெட் சிக்னல், எல்லோ சிக்னல், க்ரீன் சிக்னல் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நம்ம என்ன சைஸ்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த சைஸ் தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். என்ன ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 3.5 mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ காரோட வீல்ஸுக்கு வந்து நான் 2.25 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஹூக் வந்து இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்கள் எந்த டைப் ஆஃப் யான்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், என்ன கலர்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான மெட்டீரியல் வந்து சிசர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் இந்த டார்னிங் நீடில் வேணும். இவ்வளோ தான். இது நீங்கள் கீ செயினும் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கீ செயின் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீ செயின் ஹோல்டர் வேணும். நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கீ செயின் ஹோல்டர் வந்து கடையிலே கிடைக்கும். நிறையா ஸ்டேஷ்னரி ஷாப் எல்லாம் கிராஃப்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இதோடு சேர்த்து நீங்கள் இந்த ஹூக்கையும் வாங்கிடணும். இது அப்போ தான் நம்மளால் கோர்க்க முடியும். ஓகேவா? அப்போனா நம்ம இந்த கீ செயின் மாதிரி நம்ம ஹோல்டரில் அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த யான் மட்டும் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஓகே, யான் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் யான் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வந்து 100% அக்ராலிக் யான். நீங்கள் காட்டன் யானும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த க்ரீன் கலரோட எல்லோ வந்து சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? க்ரீன் கலர் வந்து 3.5 mm ஹூக் வச்சு பண்ணனால இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. எல்லோ கலர் கார் வந்து 2.5 mm ஹூக் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பெரிய ஹூக் சைஸ் வச்சு பண்ணிங்கன்னா கார் வந்து பெரிய சைஸாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஹூக் சைஸ் வச்சு தான் காரோட சைஸ் டிஃபர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார் செய்கிறதுக்கு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டு செயின் 16, One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ 16 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இது. எத்தனை செயின் ஸ்கிப் பண்ணணுன்னா 3 செயின் ஸ்கிப் பண்ணணும். 1, 2, 3. ஹூக்லேருந்து 4th செயினில் வந்து டபுள் க்ரூஷே பண்ணணும். 1, 2, 3 4th செயினில் டபுள் க்ரூஷே பண்ணணும். 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகேவா? ஹூக்லேருந்து 4th செயினில் 3 செயின்ஸ் நடுவில் ஸ்கிப் பண்ணணும். ஓகே, டபுள் க்ரூஷே பண்ண யான் ஓவர் பண்ணுறோம். 1, 2, 3 4th செயினில் ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிவிட்டு டபுள் க்ரூஷே 1. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு செயின்ஸ்லேயுமே 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணணும். எது வரைக்கும் டபுள் க்ரூஷே பண்ணணுன்னா லாஸ்ட்டு 2 செயின்ஸை விட்டுறணும். லாஸ்ட்டு 2 செயின்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் டபுள் க்ரூஷே பண்ணணும். ஓகேவா? இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ 1 டைம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. Okay.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ரவுண்டு 1ல் வந்து கடைசி 2 செயின்ஸை வந்து விட்டுட்டு அதில் வந்து டபுள் குரோஷே பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டபுள் குரோஷே பண்ணியிருக்கேன். இப்போது ரவுண்ட் 2 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 2க்கு வந்து ஃபஸ்ட்டு செயின் 5 அப்படியே வச்சுட்டு செயின் 5 1 2 3 4 5 செயின் 5 பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் இருக்க ஒர்க்கை அப்படியே டேர்ன் பண்ணிடுங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இந்த செயின் 5லேருந்து வருது பார்த்திங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு செயின்னு எப்போவுமே கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, செயின் 5லேருந்து வர இதுதான் ஃபஸ்ட்டு செயின். ஸோ நம்ம வந்து 1 2 3 இந்த ஃபஸ்ட்டு 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செயினில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா டபுள் குரோஷே பண்ண போகிறோம். இப்போ 1 2 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ டபுள் குரோஷே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செயின் 5 1 2 3 4 5 ஓகேவா, செயின் 5 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணணும். 1 1 2 3 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th வந்து நம்ம சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். 1 2 3 இந்த 4th 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th இன்சர்ட் பண்ணி சிங்கிள் குரோஷே. ஓகேவா, இப்படி தான் இருக்கும் நம்மளோடது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் 1 2 3 4 3 ஸ்டிச்சஸ் இருக்கும், நல்லா தெரிகிற ஸ்டிச்சஸ். 4th வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கும். இப்போ வந்து 3 ஸ்டிச்சஸ்லேயுமே 3 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணிடலாம். 1 அதுக்கப்புறம் நல்லாவே தெரிகிற ஸ்டிச்சஸ் 3. ஸோ 1 2 3 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்படி பெண்டாக இருக்கும் இந்த பார்ட்டு. ஓகேவா, இந்த செயின்ஸ் வந்து இப்படி பெண்டாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 செயின்ஸும் பெண்டாக இருக்கும். இந்த இதுலேயுமே இந்த 3 இதுலேயுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணணும். இந்த பக்கம் திரும்பி இருக்கனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக இந்த பார்த்து பண்ணிடுங்க. இங்கே ஃபஸ்ட்டு இதில் விட்டு 1 டைம் சிங்கிள் குரோஷே, அகெயின் நெக்ஸ்ட்டு இந்த இதில் விட்டு 1 டைம் சிங்கிள் குரோஷே செகண்டு, லாஸ்ட்டாக 3rd டைம். ஓகே, இப்போ நம்ம ஒர்க் அப்படியே இப்படி டேர்ன் ஆகி நம்ம பின்னாடி பண்ண போகிறோம். காருக்கு வந்து பேக் சைட் பண்ண போகிறோம், டவுன் சைடுன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே நல்லாவே நமக்கு வி ஸ்டிச் தெரியும். இங்கே ஒவ்வொரு வி ஸ்டிச்சுக்கும் அடியில் விட்டு 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணணும். 1 அகெயின் இதுக்கு அடியில் விட்டு 2 இப்படியே நம்ம எண்டு வரைக்கும் பண்ணணும். ஓகேவா, இப்போ 9 வரைக்கும் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒன் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 10ன்னு வரும். இந்த 10ல் வந்து நம்ம 2 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணணும். இது கார்னராக இருக்கனால நம்ம வந்து 2 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணணும். கடைசி இதில் மட்டும் ஸ்டிச்சில் விட்டு 1 அப்புறம் 2 இது இருக்கட்டும். நம்ம இந்த லாஸ்ட்டு 2 செயின்ஸ் விட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து இப்படியே லெஃப்டாக இருக்கட்டும். கடைசியாக வந்து நம்ம பேக் சைடு வச்சு இப்படி தச்சிடலாம். ஸோ அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணணும்னா இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல பண்ணணும். இந்த கடைசி 2 இதில் பண்ணிடாதீங்க, அதை பின்னாடி இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இங்கே 2 செயின்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. இந்த பெண்டில் பார்த்தீங்கன்னா 1 டைம் பண்ணிட்டோம். செகண்ட் பெண்ட் வந்து கரெக்டாக இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இதோட எண்டில் வரும். இந்த இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதில் வந்து 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த லூப் போட்டோம்ல, செயின் 5 போட்டோம்ல, அதுக்குள்ளே 5 டைம் சிங்கிள் குரோஷே.
ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 times single crochet. நெக்ஸ்ட் இந்த லூப்பில் செயின் 5 போட்டோம் பார்த்தீங்களா, அதில் அப்படியே 5 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணணும். இங்கே எந்த செயின்ஸ் எதுவுமே போட வேண்டாம். அப்படியே நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த லூப்புக்குள்ளே விட்டு 5 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இந்த லூப்பு கரெக்டாக எண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் இருக்கும், குட்டியாக ஒரு ஸ்டிச் இருக்கும். இதில் தான், இதில் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டிச் இருக்கும் இந்த லூப் எண்ட் ஆகிற இடத்துல. அந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. செயின் 1 போட்டுட்டு நம்ம ரிமைனிங் யானை கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நம்மளோட கார் இது மேல் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வீல்ஸ் மட்டும்தான் போடணும். நம்ம இந்த ரிமைனிங் யானை வந்து தச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீல்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து வீல்ஸ் செஞ்சுட்டேன். இதை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான் காரில். இந்த வீல் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிளாக் யானில் சொல்லித்தரும் போது உங்களுக்கு தெரியாது, கிளியராக ஸ்டெப்ஸ் தெரியாது. அதனால் க்ரீன் கலர் யான்லேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். லைட் கலர் யானை வச்சு சொல்லும் போது தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கரெக்டாக தெரியும். அதனால தான் இப்போ வீல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காருக்கு வந்து நான் 3.5 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். வீல்ஸுக்கு வந்து நான் வந்து 2.25 mm ஹூக் வந்து தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது நீங்கள் பிளாக் கலர் யானை வச்சு ட்ரை பண்ணிடுங்க. ஓகேவா? நான் வந்து இப்போ கலருக்காக தான், உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டுக்காக தான் நான் அப்படி பண்ணுறேன், செயின்ஸ் நல்லா புரியணும்னு. ஓகே, இப்போ வந்து வீலுக்கு வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுறணும். மேஜிக் சர்க்கிள் போட்டுருங்க. இது நீங்கள் பிளாக் கலர் யானில் பண்ணிடுங்க வீல்ஸுக்கு. ஓகே, மேஜிக் சர்க்கிள் போட்டாச்சு. போட்ட பிறகு செயின் 1 போட்டுட்டு இந்த சர்க்கிள்குள்ளே 8 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஹாஃப் டபுள் குரோஷே எல்லா லூப்புக்கும் வெளியே எடுத்துருங்க. 1 அகைன் யான் ஓவர் பண்ணிவிட்டு கிராப் பண்ணுங்கள். 2 அகைன் 3 4 5 6 7 8 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த டெயிலில் வந்து பிடிச்சி அப்படியே இழுத்திங்கன்னா நம்மளுக்கு சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டாக நமக்கு தெரிகிற ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச் கிளியராக நமக்கு தெரியும். இந்த ஸ்டிச் வந்து நம்ம போட்ட செயின் 1, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டிச். அதுக்குள்ளே ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேவா? இவ்வளோ தான் வீல்.
செயின் 1 போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, மேஜிக் சர்க்கிள் போடும்போது எப்பவும் கொஞ்சம் டெய்ல் எண்ட் விடுங்க. ஏன்னா நம்ம வந்து காரில் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஓகே, இதுதான் நம்ம வீலு. இந்த பார்த்திங்களா, ஏற்கனவே நான் வந்து காரோட வீல் வந்து நான் செஞ்சுருக்கேன் Black கலர் யான் வச்சு. இப்போது இந்த Black கலர் யானை வந்து எப்படி நம்ம காரில் அட்டாச் பண்ண இந்த வீலன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தானே 2 டெயில் இருக்குது. நம்ம இங்கே வந்து செயின் 1 போட்டோம். செயின் 1 போட்டதை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். செயின் 1 போட்டு நம்ம கட் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த ரிமைனிங் யானை நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போடும்போது ஒரு டெய்ல் எண்ட் இருந்திருக்கும்ல, நம்ம சென்டராக பிடிச்சி இழுத்தோம்ல, அதை வந்து நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், முதல்ல மேஜிக் சர்க்கிள் போட்டு நம்ம சென்டராக இருந்த வந்து யான் வந்து நமக்கு வேணும். அதனால் நல்லா லாங் டெய்ல் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேஜிக் சர்க்கிள் போடும்போது. இங்கே பார்த்திங்களா, அந்த இது இருக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம காரை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபெவிக்விக் எல்லாம் க்ளூ கன்னை வச்சு நீங்கள் அப்படியே அந்த வீலை வந்து நம்ம காரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, நார்மல் த்ரெட் Black த்ரெட்டை வச்சு கூட நீங்கள் தச்சிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சிச்சு. அதனால் இப்படியே நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டாக போட்டதை 1 டைம் நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி தச்சிருங்க, இந்த மாதிரி நல்லா புல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காரில் இந்த லூப்புக்கு நேராக ஒரு இதை வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி தச்சிடலாம். கார் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி சிக்னலில் போஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்னல் போஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு இந்த சிக்னல் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, கிரே யான் வச்சு. அதுக்கு வந்து நான் 3 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். 3.5 கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. இந்த இது ப்ராஜெக்டில் வந்து நான் 3.5 mm ஹூக் தான் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து கொஞ்சம் இதோட சின்னதாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ 3 mm ஹூக் எடுத்திருக்கேன். ஆனால் ரொம்ப சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, ரெட், எல்லோ அண்ட் க்ரீன். இது வந்து நம்ம வீல்ஸ்க்கு பண்ணோம்ல, அதே மாதிரி தான். வீல் பண்ணும்போது நான் காமிச்சிருப்பேன், அதே தான். இதுக்கு என்ன ஹூக் யூஸ் பண்ணுறேன்னா, வீல்ஸுக்கு வந்து நம்ம என்ன ஹூக் யூஸ் பண்ணமோ அதே தான். 2.25 mm ஹூக். வீல் வந்து Black கலரில் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து சிக்னலுக்கு வந்து ரெட், எல்லோ அண்ட் க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த போஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்னல்ஸ் இருக்கட்டும், இப்போ நம்ம போஸ்ட் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட். லாங்காக டெய்லன் விட்டுக்கோங்க, கொஞ்சம் இந்த மாதிரி தைக்கிற மாதிரி. எல்லாம் நம்ம அப்புறமா நீடில் வச்சு நமக்கு ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ வந்து ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போது செயின் 16 போடணும். 1 16 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் நம்ம 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகேவா? இதான் ஹூக். ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் எப்போவுமே இது தான். செகண்ட் செயின் இது. ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வி ஸ்டிச், இந்த ஒவ்வொரு செயின்லேயுமே எண்டு வரைக்கும் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அகெயின் செகண்ட் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, 3 4. இப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே எண்டு வரைக்கும் பண்ணணும். செயின் 16 போட்டோம், ஒரு செயினை ஸ்கிப் பண்ணனால இந்த ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு 15 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே வரும். ஓகே, நான் இந்த எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் 15 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு செயின் 1 அப்படியே இந்த ரைட் சைடில் இருக்க ஒர்க்கு இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டில் வந்து ஒவ்வொரு செயின்லேயுமே ஒவ்வொரு டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஹூக்லேருந்து வந்த ஃபஸ்ட்டு செயின்லேருந்தே நம்ம பண்ணணும். ஒவ்வொரு செயின்லேயுமே 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. இந்த ரோலையுமே நமக்கு 15 ஸ்டிச்சஸ் வரணும். ஓகேவா? 1 2 3 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. 14 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். 15th வந்து இப்படி பெண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் விட்றாதீங்க. லாஸ்ட்டு ஸ்டிச் வந்து இந்த மாதிரி திரும்பி இருக்கும். ஸோ அங்கேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 15. ஸோ 15 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதான் லாஸ்ட் ரவுண்ட். இந்த லாஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணணும்னா செயின் 6 பண்ணணும். 1 2 3 4 5 6. செயின் 6 பண்ணிவிட்டு ஒர்க்கை அப்படியே டேர்ன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேர்ன் பண்ணும்போது நம்ம போட்டிருந்த செயினும் அப்படியே டேர்ன் ஆகிருக்கும். நமக்கு ப்ராப்பராக வி ஸ்டிச் தெரியாது. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் எல்லா வி ஸ்டிச்சுமே. இப்போ என்ன பண்ணால் ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணணும். 1 டைம் ஹூக்லேருந்து செகண்ட் செயின் இப்படி ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஹூக் இன்சர்ட் ஆயிரும் முன்னாடி இருக்க வி ஸ்டிச்சில். டைம் half double crochet, second time half double crochet, third time half double crochet, fourth time half double crochet, fifth time half double crochet. So 5 times half double crochet பண்ணிரணும். chain 6 போட்டோம்ல, ஒரு chain skip பண்ணிட்டா நமக்கு next 5 chainsக்கும் half double crochet பண்ணிரணும். அப்புறமா இந்த starting chain இருக்கு பாத்தீங்களா, இந்த beginning chain, இந்த செயினை விட்டுறக்கூடாது. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த செயினில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு செயின் 1,
செயின் 1 போட்டுட்டு இப்போ ரிமைனிங் இங்கே நல்லா தெரியுது பார்த்தீங்களா வி ஸ்டிச்சஸ். இந்த வி ஸ்டிச்சஸ் ஒவ்வொன்றிலையுமே 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இதுதான் லாஸ்ட் ரவுண்ட், இதோட முடிஞ்சு. ஸோ 1 டைம் இந்த ஒவ்வொரு வி ஸ்டிச்லேயுமே ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஒன், லாஸ்ட் ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ செயின் 1 மட்டும் போட்டுட்டு யானை கட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட அந்த சிக்னல் போஸ்ட். இந்த இடம் வந்து கொஞ்சம் அப்படி ஓரமாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் இப்படி லைட்டாக புல் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சென்டர் ஆயிரும். ஓகேவா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இந்த டிராஃபிக் சிக்னல் வந்து சிக்னல் போஸ்ட் வந்து 3.5 mm ஹூக் வச்சு இது பண்ணேன். இது வந்து 3 mm ஹூக், ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரில. ஸோ நீங்கள் வந்து இந்த கார் சிக்னல் போஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரே ஹூக்கே யூஸ் பண்ணிக்கலாம். 3.5 mm ஹூக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி வந்து இதை நீங்கள் இதே மாதிரியே வச்சுட்டு கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம். இல்லை நம்ம கீ செயின்னா நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கீ செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கீ செயின் ஹோல்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும், ஹூக் மாதிரி ஒன்று கிடைக்கும். இதையும் நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கீ செயின் ஹோல்டரில் அழகாக தொங்க விட்டுக்கலாம். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச கலரில் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கார்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு க்ராச்செட்டிங்கில் ஏதோ டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என் மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்யூட்டான கீ செயின் வந்து நம்ம பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். கார் கீஸ் அப்படி இல்லைன்னா பைக் கீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸுமே ரொம்ப லவ் பண்ணுவாங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.